இன்றைக்கி அரப் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸான மஜ்பூஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணி அளவுக்கு மசாலாலாம் இருக்காது. ஆனால் அந்த ரைஸே வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 750 கிராம் சிக்கனில் பண்ண போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இதை நான் மேரினேட் எதுவும் பண்ணலை. அந்த சிக்கனை டைரெக்டாக அந்த ஆயிலில் போட்டுருங்க. சிக்கன் வந்து நல்லா கீழே பட்டு கலர் மாறணும். கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துட்டு கரம் மசாலா ஐட்டம் 2 பே லீஃப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் அனீஸ், 5-6 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 7 8 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடும். எடுத்தோடனே கிறிஸ்ப் ஆகாது, நல்லா வெந்தால் போதும். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 2 கப் அரிசி ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இந்த ட்ரை லெமன் வந்து ரொம்ப முக்கியம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா நம்ம லெமனை வந்து கடாயில் ஒரு 10-20 செகண்ட் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப்பு பாஸ்மதி ரைஸையே ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 25 மினிட்ஸ் ஊற போகிறேன். அந்த 25 மினிட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சிக்கன் வந்து வேகும். நீங்கள் சிக்கனை வேக வச்சுட்டு அரிசி ஊற வைங்க, சரியாக இருக்கும். இப்போது 25 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. இந்த ரைஸில் வந்து சாப்பிட்றப்போ எந்த ஒரு பொருளும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அதனால தான் இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள லெமன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் உங்களால் கையில் எதெல்லாம் எடுக்க முடியுதோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதோடய ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். இனிமேல் அது தேவையில்லை. இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். இந்த தண்ணியில் தான் வந்து ரொம்ப சிக்கன் ஃப்ளேவர், நம்ம சேர்த்த கரம் மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான் இது வந்து பிரியாணிக்கு ஈக்குவலாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மசாலா இருக்காது. இப்போது இந்த அரிசி சேர்த்து எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் அரிசியோட சைஸ் வந்து டபுள் ஆகிடும். இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 6லேருந்து 7 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு தம் போட்டுட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அது இப்போ வேக தேவையில்லை. ஆனால் சுற்றி உள்ள அதோட அவுட்டர் சைடு ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்காக இப்போ தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறோம். அந்த வெளியே உள்ள பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டன் கலரில் வரலோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லா சைடும் படுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதில் உள்ள வெங்காயத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் இந்த பட்டரில் ரோஸ்ட் ஆகுறப்போ அது இந்த ரைஸுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி இந்த மாதிரி கோல்டன் ஸ்பாட்ஸ் வரணும். இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த ரெடியான ரைஸில் உடனே கடண்டி வைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க. இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு கருப்பு திராட்சையை விட இந்த மாதிரி கோல்டன் ரைசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கிடச்சா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் கம்மியாக இருக்கிற நம்ம ஒரு மிளகா பஜ்ஜியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வேறு ஒரு வெரைட்டி மிளகா தனியாக இந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இந்த ரைஸை லைட்டாக கிளறி விடுங்க. இப்போது சிக்கன் எல்லாம் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை கிரேப்ஸ் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. தம்மெல்லாம் இல்லை, அது சும்மா மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஆவிலேயே ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இதை சர்வ் பண்ணுறப்போ அந்த மிளகா, அந்த ரைசின்ஸு, அந்த ட்ரையாக ஆன வெங்காயம், சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் வர மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு செஞ்சு பாருங்கள்.